நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுமையான வயிற்று வலி, மலத்துடன் இரத்தம் கலந்து வெளியேறுகின்ற நோய்க்கு கருணைக்கிழங்கை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கண்களில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்களுக்கு ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக விழித்திரையில் பல வகையான நோய்கள் ஏற்படும். இந்த நோய் தன்மையினால் கண்களுக்கு அரிப்பு, சதாகாலமும் கண் கூச்சம், நீர் வடிதல், பார்வை திறன் குறைபாடு, கண்களில் அழுக்கு தள்ளுதல் போன்ற நோயெல்லாம் ஏற்படும். இதை முற்றிலும் தவிர்ப்பதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கிழங்கு கேரட். கேரட் ஒரு இன்றியமையாத உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிழங்கு. இது கண் பார்வையை அதிகரிக்கும். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு. உயிர் சத்துக்கள் பல வகைகள் கொண்ட ஒரு கிழங்கு. மூட்டு வலி, வயிற்று வலி, தோள்களில் ஏற்படுகின்ற பல வகையான நோய்கள் இவற்றை நீக்கும். கல்லீரல், மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அறிகுறியாக கண்களுக்கு கீழே கருவளையம், முகத்தில் மங்கு போன்ற சூழ்நிலை ஏற்படும். இயற்கை முகச்சாயலுக்கு கேரட் சாறு பயன்படுகின்றன. உதடு கரிய நிறத்தில் மாறினால் தினந்தோறும் கேரட் ஒரு துண்டை எடுத்து அவற்றை உதட்டின் மீது தேய்த்து வந்தால் அற்புதமான உதடு நிறம் மாற்றமடையும். மேலும் கேரட் ஒரு தோல் நோய்க்கு சிறந்த மருந்து. மூட்டு வலிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் வேதியியல் பொருள் அவற்றிற்கு எதிராக செயல்பட்டு மூட்டு வலியை குறைப்பதால் நாம் கேரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருப்பட்டி. கருப்பட்டி இயற்கையில் வைட்டமின் இ சத்து கொண்டது. இரும்பு சத்து உடலுக்கு ஒரு தேவையான சத்து. தலைப்பகுதியில் முடி கொட்டுதல் என்கிற நோய்க்கு வைட்டமின் இ இன்றியமையாத ஒரு சத்தாகும். மேலும் கேரட் சாரோடு இந்த கருப்பட்டி சேருவதனால் உயிர் சத்துக்கள் அதிகரித்து கண்களை பாதுகாக்கும் என்பதால் கருப்பட்டியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. பல வகையான பூக்களில் இருந்து கிடைப்பதால் இதற்கு பல நோய்களை நீக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.